தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஹெட்லைன்ஸ்ல இருக்கிற ஒரே ஒத்த ரீசன் ஜனநாயகம் மட்டும்தான். இவர் தாவேகா தலைவர் விஜயா இல்ல இன்னும் நடிகர் விஜயான்ற. இப்போ இன்னைக்கு தேர்தல் நெருங்குற நேரத்துல இப்ப ஜனநாயகம் ரிலீஸ் தான் முக்கியமா போச்சு. இன்னி வரைக்கும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் ஒரு சம்பவமே பண்ண. ஆதவர்ஜுனா அவர்கள் என்ன சொன்னாரு, தேர்தல் நெருங்கும் போது பாருங்க, இங்க தலைவரோட களத்துல இறங்குறத பாருங்க, அவர் சொல்ற பிரச்சாரத்தை பாருங்க, தமிழ்நாடே அதிர்ன்றாரு. இன்னைக்கு விஜய் தான் அதிர்ந்து போய் உட்கார்ந்து. மக்களுக்கு ஒரு நிஜமான விடியல் தரணும்னு நினைக்கிற எந்த கட்சியும் எந்த தலைவருக்கும் இன்னைக்கு ஒரே ஆப்ஷன் என்டிஏன்றது ஒரு மறுக்க முடியாத கள நிலவரம், கள உண்மை. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு நிகரானவர், அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடினாங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வீட்டுக்கு போனவங்களுக்கு நீ மூஞ்சி கூட காமிக்க மாட்டேங்கிறியா? டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜகவை சார்ந்த திருமதி பிரியா ஸ்ரீ அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். டிடிவி தினகரன் அவர்கள் அதிரடியான ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்திருக்காரு, என்டிஏல இணைகிறோம் அப்படிங்கிற மாதிரி. எப்படி இது சாத்தியமானது? எப்படி சாத்தியம்ன்றத விட எப்படி இது சாத்தியம் இல்லாம போகும் அப்படின்ற கேள்வியை கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு இது ஒரு நேச்சுரல் எவல்யூஷன். ஏன்னா இன்னைக்கு திமுக வீழ்த்தணும் அப்படின்னு நிஜமாவே நம்ம தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும். 2026 ஒரு நிஜமான விடியல் தரணும், ஒரு மக்களுக்கு ஒரு நிஜமான விடியல் தரணும்னு நினைக்கிற எந்த கட்சியும் எந்த தலைவருக்கும் இன்னைக்கு ஒரே ஆப்ஷன் என்டிஏன்றது ஒரு மறுக்க முடியாத கள நிலவரம், கள உண்மைன்றது இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் 100% அடிச்சு சொல்லிட்டாரு. சோ இது நடக்க வேண்டிய விஷயம். இது நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு இது பெரிய ஒரு நோஸ் கட்டு. ஏன்னா இன்னைக்கு பொருந்தா கூட்டணின்னு அதிமுக பாஜக கூட்டணியை சொல்லிட்டே இருந்தவரு இன்னைக்கு ரியலா பாத்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ், DMK says times now, breaking news, DMK says Congress is with us, Congress is with DMK message. So இந்த மாதிரி தினசரி பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா கை நம்ம கிட்ட இருக்குமான்றதுதான் இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸா. யாருது சார் பொருந்தா கூட்டணியா போகுது அப்படின்னு நான் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கேட்க விரும்புறேன். சோ இன்னைக்கு 2026 இன்னைக்கு அவங்க அலையன்ஸ் புட்டுக்குச்சு. இது டைரக்டா தெரியுது. ராகுல் காந்தி அவர்கள் தாவேகாவை ஆதரிக்கிறதும் ஜனநாயக சென்சார் இஷ்யூ ஆதரிக்கிறதும் சோ இது வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு. ஆனா நான் ஏன் இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்றது கேட்டது என்னன்னா, கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கட்சினா அது அதிமுக இல்லையா? அங்க இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தினகரன் அவர்களுக்கும் இடையே ஒரு முரண்பாடானது நெடு நாட்களாகவே இருந்துச்சு. இது கட்சியினுடைய பணிகளை ஏதேனும் விதத்துல பாதிக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. நல்ல கேள்வி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஏன்னா அவர் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதின்றத இன்னைக்கு நிரூபிச்சுட்டாரு களத்துல. ஏன்னா ஒரு அரசியல்வாதி, நான் என்னதான் அரசியல்வாதி, நான் ஒரு அரசியல்வாதி, நான் ஒரு கட்சி நடத்துறேன், நான் மக்களுக்காக நிக்கிறேன், என்னதான் நான் கூவினாலும், நான் 4 வருஷம் கூவினாலும் அந்த 5வது வருஷம் தேர்தல் வருது பாருங்க, அந்த தேர்தல்ல தான் இட் இஸ் த ப்ரூவிங் பாயிண்ட், இட் இஸ் த ஜட்ஜ்மெண்ட் டே. எந்த அரசியல்வாதிக்கும் எந்த கட்சி நடத்துற தலைவர்னு சொல்றவங்களுக்கும் யுவர் ஜட்ஜ்மெண்ட் டே, என்னைக்கு நீங்க ரியல் அரசியல்வாதியா, என்னைக்கு நீங்க ரியல் கட்சி நடத்துறீங்களா இல்ல வெறும் சோசியல் மீடியால ரியல் கட்சி நடத்துறீங்களான்றது இந்த தேர்தல் மட்டுமே நிரூபிக்கும். அப்போ இன்னைக்கு ஒரு ரியல் அரசியல்வாதின்றது டிடிவி தினகரன் அவர்கள், மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஏன்னா இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு பாருங்க, எங்களுக்குள்ள பங்காளி சண்டை, நாங்க எப்ப வேணா தீட்டுப்போம். சோ இன்னைக்கு ஒரு கூட்டணியில சேர்றதுனால அந்த கட்சிகள் ஒன்னாயிடாத, அந்த தலைவர்கள் ஒன்னாயிட மாட்டாங்க, அவங்களுக்குள்ள வேறுபாடு இல்லைன்றது அர்த்தம் இல்ல. ஆனா
ஒரு தேர்தல் என்ற ஒரு கள போர்ல வெற்றி பெறணும்னா கூட்டணி அவசியம் அப்படின்ற அந்த ஒரு நிதர்சனமான உண்மைய புரிஞ்சிட்டு திரு எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், திரு டிடிவி தினகரன் அவர்களா இருக்கட்டும், அவங்க 2 பேருமே இன்னைக்கு தான் மாபெரும் ஒரு அரசியல்வாதின்றதை நிரூபிச்சுட்டாங்க இந்த கூட்டணி மூலமா. ஓகே, இப்போ ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிமுகவே நான் ஒன்றிணைக்க போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து ஈடுபட்டாரு. அப்போ போயிட்டு டிடிவியை மீட் பண்ணதா இருக்கட்டும், சசிகலா அவர்களை மீட் பண்ணதா இருக்கட்டும், ஓபிஎஸ் மீட் பண்ணதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. அது அப்படியே டக்குன்னு அங்கிருந்து கட் பண்ணி இங்க வந்து தினகரன் அவர்கள் இங்க ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் இங்க இணையறதுக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இல்லை அப்படின்னே வச்சுக்கிட்டாலுமே சசிகலா அவர்கள் வந்து இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு அதாவது நிஜமா இதுக்கு ரியல் ஆன்சர் கொடுக்கணும்னா, இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களே தாவேக்கால இணைஞ்சிருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியில வந்து நிக்குது. ஏன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள், மதிப்புக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதிகள்ல ஒருத்தர். களத்துல பல தேர்தல்களை சந்திச்சவர், பல தடவை எம்எல்ஏவா இருந்தவர், பல தடவை மந்திரியா இருந்தவர், நம்ம தமிழ்நாட்டோட மிகப்பெரிய கட்சி அதிமுகல ஒரு மிகப்பெரிய பதவியில இருந்தவர், திருமதி ஜெயலலிதா அம்மாவோட எம்ஜிஆர் அவரோட ஒர்க் பண்ணவர். அப்படி பெரிய மாபெரும் அரசியல்வாதியான செங்கோட்டையன் அவர்கள், அதாவது அன்னைக்கு தாவேக்கால சேர்ந்தப்பவே நான் நினைச்சேன், ஏன்னா அன்னைக்கு கொண்டாடினாங்களே தவிர இன்னைக்கு திண்டாடுறாரு. சோ அன்னைக்கு கொண்டாட்டம், இன்னைக்கு திண்டாட்டம் செங்கோட்டையன் அவர்களுக்கு. ஏன்னா நான் ஒரு நியூஸ்ல கேள்விப்பட்டேன், செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகல இருந்து பல பேரை நான் வந்து உங்களை தாவேக்கால சேர்ந்து உங்களுக்கு பதவி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவரை பேச்சை நம்பி பல அதிமுக காரங்க வந்து சென்னையில இறங்கி இருக்காங்க. ஆனா இவர் கொடுத்த லிஸ்ட அவங்க அப்படியே புறக்கணிச்சுட்டாங்க தாவேக்கா காரங்க. அடுத்து இன்னைக்கு தாவேக்கா தலைவர், அதாவது செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு ஒரு பெரிய பதவியில இருக்காரு தாவேக்கால அப்படின்னு சொல்லி அவருக்கு பதவி கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு அவரே தாவேக்கா விஜய்க்கு அடுத்த பொசிஷன்ல அடுத்த லெவல்ல இருக்கிற செங்கோட்டையன் அவர்களே பாவம் தாவேக்கா விஜய சந்திக்கிறதுக்கு இன்னைக்கு பரிதவிக்கிறாரு, அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுறாரு. அவர் வீட்டுக்கு பல தடவை போயிருக்காரு, அவர் கட்சி ஆபீஸ்க்கு பல தடவை போய் பல மணி நேரம் வெயிட்டிங்ல இருந்திருக்காரு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இப்படிலாம் நீங்க தலைவரை சந்திக்க முடியாது, நீங்க வந்து தலைவரை சந்திக்கணும்னா அவரா விரும்பினாதான், தலைவரா உங்களை கூப்பிட்டா அப்ப வாங்க. வீட்டுக்கு போகும்போது என்ன சொல்லிட்டாங்க, நீங்க இப்படிலாம் அவர் வீட்டுக்கு போறது நாகரிகம் இல்ல. ஏயா ஒரு கட்சி தலைவரை நான் கேட்கிறேன், ஒத்த கேள்வி கேட்கிறேன், தாவேக்கா விஜய் அவர்களுக்கு ஒத்த கேள்வி கேட்கிறேன். ஒரு கட்சி தலைவரா இருக்கீங்க சார், நீங்க தேர்தல் வருது இன்னும் 2 மாசம் தான். தேர்தல் வர சமயத்துல உங்களுக்கு அடுத்த பொசிஷன்ல உங்களுக்கு ரிப்போர்ட்டிங்ல இருக்கிற உங்க கட்சியோட ஒரு மாபெரும் தலைவரே உங்க சந்திக்க இவ்வளவு திண்டாட்டம்னா மக்கள் எப்படியா உங்களை சந்திக்க போறாங்க? மக்களுக்கு நீங்க எப்படி ரீச்சபிளா இருப்பீங்க? மக்களுக்கு எப்படி நீங்க ஆக்சசிபிளா இருப்பீங்க? மக்கள் எப்படி உங்களை சந்திச்சு தான் குறைகளை சொல்லுவாங்க? என்னைக்கு நீங்க மக்களை போய் பேசி என்னைக்கு நீங்க வந்து உங்களுக்கு, அதாவது இன்னைக்கு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் ஹெட்லைன்ஸ் இருக்கிற ஒரே ஒத்த ரீசன் ஜனநாயகம் மட்டும்தான். இவர் தாவேக்கா தலைவர் விஜயா இல்ல இன்னும் நடிகர் விஜயான்ற பெரிய ஒரு கேள்விக்குறியில வந்து நிக்குது. இதுல பாவம் செங்கோட்டையன் அவர்கள் தெரியாம இங்க தலையை விட்டுட்டு சிக்கிட்டு தவிக்கிறாரு. ஓகே, இந்த ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து தாவேக்காமல் இருந்துட்டே இருக்கு இல்லையா? யாரையுமே சந்திச்சு பேச மாட்டேங்கிறாரு. அதுவும் இல்லாம அந்த 2ஆம் நிலையில இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து விஜய் அவர்களை நெருங்கவே விட மாட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு இல்லையா? எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்னைக்கு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் மக்களுக்காக அரசியல்ல இறங்கின அவரோட பிரச்சாரமே எப்படி தொடங்கினார்? முதல் மாநாட்டிலேயே நான் மக்களுக்காக அரசியல்ல இறங்குறேன், நான் அவ்வளோ கோடி சம்பாதியத்தை விட்டுட்டு நான் இங்க இறங்கி இருக்கேன் அப்படின்னு சொல்ற தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள், நான் கேட்கிறேன், முதல் கேள்வி, நீங்க பல 1000 கோடி உங்க சம்பாத்தியம் பண்ணிட்டீங்க. அப்போ இந்த ஜனநாயகம் ஒண்ணு ரிலீஸ் ஆனா என்ன, ரிலீஸ் ஆகாட்டி என்ன? நான் கேட்கிறேன். இப்போ இன்னைக்கு தேர்தல் நெருங்குற நேரத்துல இப்ப ஜனநாயகம் ரிலீஸ் தான் முக்கியமா போச்சா? அதை நம்பி பல விநியோகஸ்தர்கள் எல்லாம் பணம் போட்டிருக்காங்க இல்லையா? இருக்கலாம், அது அவங்க பார்த்துக்கிட்டோம். இன்னி வரைக்கும் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம்
இன்னி வரைக்கும் ஒரு சம்பவமே பண்ணலையே. அதுவும் தேர்தல் நெருங்க இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. பாண்டிச்சேரியில போய் மக்கள் எல்லாம் சந்திச்சு பேசினாரு, ஆவேசமான பேச்சுக்கள் எல்லாம் பார்க்க முடிஞ்சதே. அந்த ஒத்த இதுதானே 10-15 நிமிஷம் இருக்குமா, அவ்வளவுதானே. ஆதவர்ஜுன் அவர்கள் என்ன சொன்னாரு, தேர்தல் நெருங்கும் போது பாருங்க, இங்க தலைவரோட களத்துல இறங்குறத பாருங்க, அவர் சொல்ற பிரச்சாரத்தை பாருங்க, தமிழ்நாடே அதிருன்றாரு. இன்னைக்கு விஜய் தான் அதிர்ந்து போய் உட்கார்ந்துருக்காரு. அதாவது இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்னி வரைக்கும் ஒரு அரசியல்வாதியா தன்னை நிலைப்பாட மாத்திட்டாரான்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு மாஸ் ஹீரோவா இருக்கும்போது இந்த கேம் செல்லும். நான் மக்களை சந்திக்க மாட்டேன், அப்பப்ப ஒரு ஸ்டார் அப்பியரன்ஸ் மாதிரி ஒண்ணு கொடுப்பேன் அப்படின்றது நீங்க மாஸ் ஹீரோவாக்கு அது செல்லும். சினிமா இண்டஸ்ட்ரியில, கிளாமர் இண்டஸ்ட்ரியில அது செல்லும். பட் இன்னைக்கு நீங்க இருக்கிறது சார் அரசியல் களம். அரசியல் களத்துல மக்களுக்காக இறங்கி இருக்கீங்கன்னா மக்கள் என்ன தேர்தல் வரும்போது மக்கள் என்ன பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க, மக்கள் எதை எதிர்பார்த்து ஒரு மாற்றத்தை தேடுறாங்க, மக்கள் களத்துல நாளைக்கு யாருக்காக ஓட்டு போடுவாங்க, என்ன மாதிரி ஒரு தேர்தல் வாக்குறுதி வந்தா மக்கள் ஓட்டு போடுவாங்க, இதெல்லாம் நீங்க தானே சார் ஆராயணும். அப்போ மக்களை சந்திச்சு மக்கள் உங்ககிட்ட குறைகளை சொல்ல முடிஞ்சாதான் நீங்க மக்களுக்கான தீர்வை கொடுக்க முடியும். மக்களோட குறைகளே என்னன்னு தெரியாத போது நீங்க எப்படி சார் தீர்வை கொடுப்பீங்க? இன்னைக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனை பேசினாரா? பேசலையே. அடுத்து கோயம்புத்தூர்ல பாலியல் வன்கொடுமை பிரச்சனை பேசினாரா? இல்லையே. சோ பல பிரச்சனைகளுக்கு இன்னி வரைக்கும் அவர் குரல் கொடுக்கல. சோ எப்படி மக்களோட பிரச்சனைகள் தெரியாத போது அவர் எப்படி தீர்வு கொடுப்பாரு? அதாவது தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு நிகரானவர், அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடினாங்க, தாவேகா ஃபேன்ஸும் எல்லாருமே. நம்ம அது பல இதுல பார்த்தோம். அவரோட பிரச்சார வண்டியில கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை கூட வச்சிருந்தாங்க. சோ அந்த அளவுக்கு நீங்க சொல்றீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னைக்கு அவருக்கு நிகர் யாருமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டின் பெரிய புரட்சிகரமான ஒரே தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். இதை அடிச்சுக்க முடியாத உண்மை. இன்னொரு ஒரு எம்ஜிஆர் வருவார்னா நோ சான்ஸ். அப்படி அவர் மக்களோட மக்களாக இருந்தாரு. அவரும் ஒரு ஸ்டாரா இருந்து வந்தவர் தான். ஆனா மக்களோட மக்களா இருந்து தினம் மக்களோட குறைகளை கேட்டு தினம் அவ்வளவு மக்கள் அவர் சந்திச்சு அவ்வளவு மக்களோட பேசி அவ்வளவு மக்களுக்கு உதவி, அவர் வீட்டுக்கு போனவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணியிருக்காரு. அவருக்கு வீட்டுக்கு போனவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டிருக்காரு. இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வீட்டுக்கு போனவங்களுக்கு நீ மூஞ்சிய கூட காமிக்க மாட்டேங்கிறியா? நீ மூஞ்சிய கூட காமிக்காத வீட்டுக்கு உங்களை தேடி வந்த ஒரு மக்களை, ஒரு பாசமா ஆசையா வந்த மக்களுக்கு மூஞ்சி கூட காமிக்காத ஒரு தாவேகா தலைவர் விஜயங்க வந்த மக்களை வரவேற்று உட்கார வச்சு சாப்பாடு போட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்க? சோ இன்னைக்கு இது ஒரு ஃபிளாப் ஷோன்றது இன்னைக்கே தெரிஞ்சு போச்சு. ஓகே, பொறுத்திருந்து என்ன நடக்குது அப்படிங்கறத அரசியல் களத்தை விட்டு வெற்றி நிச்சயம். ரொம்ப நன்றி.